சமீபத்துல ஒரு படத்தோட டீசர் பார்த்திருப்பீங்க. TN26 படத்தோட டீசர். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சோசியல் மீடியால பயங்கர விமர்சனமா ஆகிட்டு வருது. அந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம். அதற்கும் விஜயினுடைய லைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுல ஒரு அரசியல்வாதி வர்றான். அவனுக்கு வந்து விஜய் மாதிரியான ஒரு கெட்டப்ப போட்டிருக்காங்க. இப்ப அவர் சமீப காலமாக ஒரு கலர்ல பேண்ட் போடுவாரு. அந்த மாரி ஒரு பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, அப்புறம் கையில ஏதோ கயிறோ, காப்போ ஒண்ணு வச்சு, அந்த தாடி இப்ப விஜய் எப்படி ஒரு அதே மாதிரியான ஒரு கெட்டப்ப அவங்க ஏற்படுத்துறாங்க. அதே நேரம் இந்த திரிஷா விஜய் உறவு மாதிரி அந்த படத்திலும் ஒரு நடிகையோட அவருக்கு ஒரு உறவு இருக்கும். அது அவருடைய மனைவி கண்டிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, விஜயை நக்கல் அடிச்சு அந்த படத்துல நிறைய காட்சிகள்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா, இங்க இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு ஒரு தெளிவு இல்ல. அதை பார்த்த உடனே இதை விஜயினுடைய வாழ்க்கை வரலாறையே படமா எடுத்த மாதிரி பாதி பேர் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் தான் ஐயோ இது நம்ம தளபதிக்கு எதிரான படம்னாலும் அந்த படத்தை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் பொலிட்டிக்கல் சட்டையிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சாயலை உருவாக்கி ஒரு கதாபாத்திரத்துக்கு கொடுத்து அதை வச்சு இந்த கதை பண்ணுறதுங்கிறது இது வழக்கமாக நடந்திருக்கு. அதனால் இது ஒன்றும் ஒரு புதிய முயற்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அதே நேரம் இந்த படத்துக்கு பின்னால் எதுவும் உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது அந்த படம் வந்தால் தான் நமக்கு தெரியும்.